ஐயா சுகமே சொல்லுயா. ஐயா வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஐயா குலதெய்வம் தெரியாம எவ்வளவோ ஒருவர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப எனக்கு குலதெய்வம் தெரியணும். அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க. ஆமாம், உண்மையாகவே ஒரு எளிமையான பரிகாரம்னு கேட்டீங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் இதை செய்தால் உங்கள் கனவிலோ, உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய தகவலின் பேரிலோ, அல்லது உங்களுடைய முன்னோர்களினுடைய தகவலின்படியோ குலதெய்வம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் முன்னே, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அவர் தான் என்னை வாழ வச்சாரு. அந்த இஷ்ட தெய்வத்தின் முன்னே ஒரு வாழை இலை விரித்து, பச்சரிசி சிறிதளவு அதை பரப்பி, ஒரு தேங்காயை உடைத்து அழகாக வைக்கிறீங்க. அதில் நெய்யூற்றி உங்களுடைய பிரார்த்தனைக்கு முன்னாடி சங்கல்பம்னு பேர். அந்த சங்கல்பம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எதை கேட்குறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு கேட்கணும். அந்த சங்கல்பம் அப்படிங்கிறதுல எனக்கு குலதெய்வ அருள் வேண்டும், குலதெய்வம் எதுவென்று தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் அந்த தேங்காய் இதில் இருக்கக்கூடிய திரியை பற்ற வச்சுட்டு பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக 100% உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு நேர்மறை ஆற்றல் மூலியமாக, ஒன்று பிரசன்னத்திலேயோ அல்லது கனவுலேயோ அல்லது மூதாதையர்களினுடைய உறவு வகைகளில் இது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது எப்படி நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த பரிகாரத்தை நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன். அவங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் தூரத்து சொந்தம் சார், எப்படியோ எங்கே இருந்தோ வந்து கடைசியில் கண்டுபிடிச்சி எங்கள் பங்காளிக கரெக்டாக இந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க சார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நாங்கள் மனமகிழ்ச்சி அடைவோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.